ஏன்பா, இவரு உன் மாமா. நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்க. அன்னைக்கு இவர் கூட தான் என்னையும் அப்பாவும் சத்தம் போட்டாரு. அதை யாராவது கேட்டீங்களா? இல்லப்பா, அந்த ஆளுலாம் சொல்லாதீங்க. அவர் என் அப்பா. அப்படின்னா சிவனேசன் யாருப்பா? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத கேள்வி. ஆமா, அன்னைக்கு அப்பா சக்தி அக்காவை தேடி வந்தா இருக்காங்க இல்லைன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே? அதை விட்டுட்டு சிவனேசன் அப்பா எங்களை பிச்சை போட்டதா சொன்னீங்களா? அதை சொல்றதுக்கு நீங்க யாரு? திலீப்பா, என்ன இப்படி எல்லாம் பேசுற? நீங்க சும்மா இருங்க அத்தை. உங்களையும் சுசியும் விட்டு ஓடி போனவர் தானே இவரு. எங்க அப்பா போய் தப்பா பேச இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த பாருப்பா, நான் மோசமானவன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அப்ப என்னை விட மோசமானவன். அவன் யோக்கியதை என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ இப்படி எல்லாம் பேச மாட்ட. போத நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அவ்வளவுதான். இல்லப்பா, என்னப்பாச்சு? வயசுல பெரியவருங்கிற மரியாதை இல்லாம கை நீட்டி பேசுற. என்னாச்சு மாமா? அக்கா என்னாச்சு? தட்சிணாமூர்த்தியை திட்டினது தப்பான். என்ன பண்றது, சின்ன பசங்க எல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கு. என்னப்பா இது? வயசுல பெரியவர் மரியாதை இல்லாம பேசலாமா? அப்பா, என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதுப்பா. என்ன வேணா நடந்திருக்கட்டும். மாமா கிட்ட நீ பேசின விதம் தப்பு. மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுப்பா. கேளு. சாரி. அப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருக்குப்பா. அது சொல்லிட்டு போலாம் தான்ப்பா வந்தேன். உட்காருப்பா. நான் கிளம்புறேன்ப்பா. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போப்பா. இல்லப்பா, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். என்ன திலீப்பா இது? உடனே கிளம்புற? திலீப்பா, சாப்பிட்டு போப்பா. பரவாயில்லப்பா, நான் வரேன். திலீப்பா, திலீப்பா. பாத்தியாப்பா, சக்திக்கும் திலீபனுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. அவ கொஞ்சம் கூட மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கா. ஆனா பண வசதின்னு வந்ததும் திலீபன் மாறிட்டான். என்னக்கா இப்படி பேசுறீங்க? சக்தி மூத்தவ, அதான் பக்குவமா பேசுறா. இவன் சின்ன பையன் தானே. அது மட்டும் இல்ல, அன்னைக்கு மாமா உள்ள விடலங்கிற கோவம் வேற, அதான் இப்படி எல்லாம் பேசியிருப்பான். மற்றபடி என் பிள்ளைங்க பணத்துக்காக எல்லாம் மாற மாட்டாங்க. அப்படி மாறிட்டாங்கன்னா என் வளர்ப்பு தப்புன்னு ஆயிடுமே. என் பிள்ளைங்க என்னைக்குமே மாற மாட்டாங்க. பிரியா, 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 பிரியா. என்னங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா பிரியா இருக்கீங்க? எங்க? மாடியில தான் இருக்கா. பிரியா, என்னப்பா? கீழே வா. என்னப்பா, அக்கா கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? அது இருக்கட்டும், நீ முதல்ல என் கூட கிளம்பி வா. ஏங்க இந்த நேரத்துல இவள எங்க கூப்பிடுறீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்குப்பா? டாக்டர்னு சொல்லிட்டு திரியறான ஹரிஷ், அவன் சரியான ஃப்ராடு. இப்பவே அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ளணும். ஏன் நிக்கிற? வா. அப்பா, ஹரிஷ பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்கப்பா. அவரு MBBSல கோல்ட் மெடலிஸ்ட். எனக்கு நல்லா தெரியும். எதை வச்சு அவரை ஃப்ராடுங்கறீங்க? உனக்கு வந்திருக்கிற பிரச்சனையை பத்தி சக்தி கிட்ட சொன்னேன். இதுக்கெல்லாம் ஃபாரின் போக வேண்டிய அவசியம் இல்ல, இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு அடிச்சு சொல்றா.
அந்த ஆள் உனக்கு கொடுத்ததெல்லாம் வெறும் விட்டமின் மாத்திரையா. நம்ம கிட்ட இருந்து காசு புடுங்கிறதுக்காக போய் சொல்லி ஏமாத்திருக்கான் ராஸ்கல். அப்பா, சக்தி அக்கா ஒரு சாதாரண நர்ஸ். அவங்க சொல்றத நம்புவீங்க, ஒரு டாக்டர் சொல்றத நம்ப மாட்டீங்களா? பிரியா, சந்தேகம்னு வந்தாச்சு, அதை தெளிவுபடுத்திக்காம நான் விட போறதில்ல. ஸ்டேஷனுக்கு போறனாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போவோம், எல்லா டெஸ்டையும் எடுக்க சொல்லுவோம். உனக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும்ல. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. ஹரிஷ் என்னோட ஃப்ரெண்டு. அவனை நீங்க சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி? பிரியா, இப்படி பேசிக்கிட்டு இருந்தா சரியா வராது. சாரி, உன் மெடிக்கல் ரிப்போர்ட்ல நானே எடுத்துட்டு போய் அது உண்மையா பொய்யாங்கிறத கண்டுபிடிச்சிடுறேன். ஐயோ அப்பா, அப்பா நில்லுங்கப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. இல்ல பிரியா, ஆரோக்கியமா இருக்கிற உனக்கு போய் இதயத்துல பிரச்சனை, உயிருக்கு ஆபத்துன்னு போய் சொல்லியிருக்கான். எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்காமா. அந்த ராஸ்கலுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம என் மனசு ஆறாது. ஐயோ அப்பா, அப்பா ப்ளீஸ். பிரியா, என்னடி இதெல்லாம்? கேக்குறல்ல, சொல்லு பிரியா. நில்லுங்கப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகாதீங்கப்பா. ஏன் அந்த அயோக்கியனை காப்பாத்த நீ ஏமா துடிக்கிற? தப்பு செஞ்சது ஹரிஷ் இல்ல, நான் தான். சின்ன வயசுல இருந்தே என் ஹார்ட் வால்வ்ல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கா. இப்போ இப்போ ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சப்பா. லட்சமோ கோடியோ என் பொண்ணுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண தயாரா இருக்கேன். 10 lakhs ஆகும் சார். தேங்க்ஸ் பிரியா, தேங்க்யூ so much. என் படிப்புக்காக வாங்கின எல்லா கடனையும் அடைச்சாச்சு. இப்பதான் மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹரிஷ நான் லவ் பண்றேன்ப்பா. அவர் ரொம்ப டேலண்டடான டாக்டர். ஆனா பெருசா வசதி கிடையாது. கிளினிக்கை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம். அடி பாவி, எவனோ ஒருத்தருக்காக பெத்தவங்களையே போய் சொல்ல வச்சேடி. ஏண்டி இப்படி பண்ண? ஏண்டி இப்படி பண்ண? என்ன பண்ண? சொல்லுடி, என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆமாப்பா, அம்மாக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். இதை என்ன நம்ப சொல்றியா? இவ உதவி இல்லாம இந்த அயோக்கியத்தனத்தை நீயே பண்ணிட்டியா? என் பிள்ளைங்க கிடைக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் சொத்துல பங்கு கிடைக்காம போயிடுமோன்னு இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சிருக்கீங்க. இல்லைங்க, நான் சொல்றது நம்புங்க. இவ்வளவு நாள் நீ சொல்றதெல்லாம் நம்பிட்டு தான் இருந்தேன். இனிமே நான் நம்ப தயாரா இல்ல. ஏமா, உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? இவ எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் உன்னை பாக்குறதுக்காக தானே இந்த வீட்டுக்கு நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். அந்த 3 பிள்ளைங்க மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரோ அதே அளவுக்கு தானே உன் மேலையும் பாசத்தை வச்சிருந்தேன். உன் ட்ரீட்மெண்ட்டுக்காக என் மொத்த சொத்தை இழக்க தயாரா இருந்த. கேவலம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காக உன் மேல வச்சிருந்த பாச நம்பிக்கை எதுக்குமே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டிய. இனிமே என்ன அப்பான்னு கூப்பிடாத.
அந்த வார்த்தையை சொல்ல உனக்கு அருகதை கிடையாது. செய். எங்களை விட்டு போயிடாதீங்க. ஏய், விடு. அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. ஏங்க மன்னிச்சிருங்க. ஒரு கால வேலை கேட்கிறேன், மன்னிச்சிருங்க. ஏய், விடு. நீ என்ன நடிச்சாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். இது பாரு, இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க யாரோ நான் யாரோ அப்படி சொல்லாதீங்க. உங்க 2 பேரையும் இந்த நிமிஷமே தலைமுழுகிறேன். இந்த ஜென்மத்துல இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். ஐயோ வேண்டாங்க. சொத்து கிடைக்கும் சொல்லி அவரை வீட்டுக்கே வர முடியாத மாதிரி பண்ணிட்டேடி. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யா சக்தி, கம் இன். சக்தி, ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தோணுது டாக்டர். ஆனா அது எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. ஏன் தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஜெனிஃபர்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா டாக்டர். அவ ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டல்ல இல்ல வேணாம் டாக்டர். நீங்க உங்க வேலையில சின்சியரா இருக்கீங்க. இன்னொரு டாக்டர் பத்தி உங்ககிட்டே தப்பா பேசினா இல்ல அது நல்லா இருக்காது. பரவாயில்ல சக்தி, நம்ம ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, சொல்லுங்க. சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு டாக்டர். ஏதோ மைனர் ப்ராப்ளம்காக அந்த பொண்ணு அந்த டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போயிருக்கா. பணத்துக்கு ஆசைப்பட்டு அவ இதயத்துல ஒரு பெரிய வியாதி இருக்குன்னு தப்பான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அத சரி பண்றதுக்கு 10 லட்சம் கேட்டிருக்காரு. வேற டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போனப்பதான் உண்மை அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களே சொல்லுங்க டாக்டர், மெடிக்கல் ப்ரொஃபஷனுங்கிறது ஒரு புனிதமான சேவை. அதுக்கு அந்த டாக்டர் துரோகம் பண்ணலாமா? இது அயோக்கியத்தனம் இல்லையா? நீங்க சொல்றது நியாயம்தான் சக்தி. ஆனா டாக்டர் மேலேயே மொத்த பழியும் தூக்கி போட முடியாது இல்லையா? அந்த டாக்டருக்கு என்ன சூழ்நிலையோ இல்ல என்ன பிரஷரோ அப்படி பண்ணிருப்பாரு. என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும் டாக்டர், நேர்மை முக்கியம் இல்லையா? அதை காப்பாத்த முடியலனா ஒரு டாக்டரா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படி சொல்ல முடியாது சக்தி. நேர்மையா இருக்கிறதுக்கான சான்ஸ் அவருக்கு கிடைக்காம போயிருக்கலாம் இல்லையா? எந்த காரணத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது டாக்டர். என்ன கேட்டா இந்த மாதிரி டாக்டரோட லைசன்ஸே கேன்சல் பண்ணணும். அவர் பிராக்டிஸ் பண்ணவே அலோவ் பண்ணக்கூடாது. அவ செஞ்ச தப்புக்கு டாக்டர் எப்படி தண்டிக்க முடியும்? அவர் மேல தப்பில்லைன்னு எப்படி சொல்றீங்க டாக்டர்? நான் ஒரு நர்ஸ், எனக்கே இவ்வளவு கோவம் வரப்ப நீங்க எப்படி அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல, என் ஃப்ரெண்டோட லைஃப்ல இப்படி நடந்திருக்கு. அவன் என் கூட ஜிஹெச்ல தான் பிராக்டிஸ் பண்ணான். இப்போ தனியா கிளினிக் வச்சிருக்கான். ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். அவளால அவங்க அப்பா கிட்ட இருந்து நேரடியா பணம் வாங்க முடியலன்னு என் ஃப்ரெண்ட பொய்யான ரிப்போர்ட் கொடுக்க வச்சிருக்கா. லவ்வர் வந்து கேக்குறப்போ அவனால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? உங்க ஃப்ரெண்ட் செஞ்சதை எந்த விதத்திலயும் நியாயப்படுத்தவே முடியாது. லவ்வருக்காக என்ன வேணாலும் செய்யலாம், ஏன் உயிரை கூட கொடுக்கலாம். ஆனா செய்யற வேலைக்கு துரோகம் பண்ணக்கூடாது.
இன்னைக்கு லவ்வருக்காக பொய்யான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. நாளைக்கு அவ யாரையாவது கொல்லணும்னு சொன்னா தான் ஒரு டாக்டருங்கிறத மறந்துட்டு கொலை செஞ்சிருவாரா? உங்க ஃப்ரெண்டா இருந்துகிட்டு அவர் இப்படி ஒரு காரியத்தை பண்ணது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணுங்க. தப்புன்னு காரணம் சொல்றதை விட்டுட்டு திரும்ப இப்படி பண்ணாம இருக்க சொல்லுங்க. அப்படியே அவரோட லவ்வருக்கும் நல்ல புத்தி சொல்லி திருத்த சொல்லுங்க. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்க மோசமான மனநிலையில இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மனநிலை மாறலனா அவங்க 2 பேரோட லைஃபும் நல்லா இருக்காது. சாரி டாக்டர், ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஓகே சக்தி. வனிதான்ற கேரக்டர் மட்டும்தான் பேசுகிறேன். அவளை பற்றி நாங்கள் நல்ல விதமாக கேள்விப்படவே இல்லை. நீ ஹெல்ப் பண்ணுறத அவங்க மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்களோன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த பாரு, அப்படி எனக்கு ஒன்றும் தோணல.